ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் தங்கமயில், மீனா, ராஜு 3 பேரும் மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கேன், கிளம்பலாமான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் வேணா கைப்புள்ள கழுட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி யோசனை தோணிடுச்சு போல். எங்கள் மேனேஜர் திட்டுவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் ஒரு வேஷம் போட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் யார் இருக்கான்னு சொல்லி கேட்க, எல்லாரும் போயிட்டாங்க, அத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. மீனா உடனே அத்தை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்து நின்று, அத்தை நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் கிளம்புறோன்னு சொல்ல, எந்த கோயில் அப்படின்னு கேட்க, கருமாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அதுக்கு தாண்டி நானும் போகணும்னு மனசில் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ போச்சு, எங்கே போகிற மாதிரியா தான் என் மேலே வந்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே இப்படி பைத்தியம் மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே பாருங்கள், அந்த அக்கா பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெள்ளைக்கக்கா பறக்குதுங்கிற கதையாக நம்ம கோமதி அம்மாவுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னடி இவ எப்படி பண்ணாத்தரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கோயிலுக்கு போயிட்டு, அதாவது சாமி கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் நல்லா இருக்குது, சாமிக்கு இப்போ சாத்தின புடவை நல்லா இருக்குன்னு பொண்ணுங்க நினைப்பாங்கன்னு ஒரு டயலாகே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அத்தை அந்த அக்காவோட புடவை நல்லா இருக்குல்லன்னு சொல்லி கேட்கடே, கோயிலுக்கு வந்து இப்படி பேசக்கூடாதுமா, ரொம்ப தப்பு, கன்னத்தில் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா பையனோட வீட்டில் இருந்து பையன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. டே கோபால் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது இவர் எப்படின்னா அம்மா பிள்ளையா இருக்காங்க. எத்தனை பேர் வீட்டில் அம்மா பிள்ளையா பையன் இருக்காங்களோ அவங்கள கஷ்டப்பட்டு திருத்துறதுக்குள்ள இந்த பொண்ணுங்களோட லைஃப் ஜோலியே முடிஞ்சு போயிடும். காலம் போன காலத்தில் திருந்தனா என்ன, திருந்தலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல பேரோட வீட்டில் இந்த நிலைமை தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னன்னு சொல்லி இங்கேயே சொல்லுமான்னு சொல்லி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, க்ரியேட்டிவிட்டியாக நாங்கள் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோன்னு ஒரு சம்மதம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி சுற்றுறாங்க. ஓகே.